ஹலோ ஃபேன் பாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜிம்மில் நடக்கிற ஃபன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? அடப்பா, அந்த புள்ளையே பார்த்துட்டு அதில் நடந்து கொடுத்துட்டு கீழே விழுந்து டவுசர்லாம் கலந்துருச்சு. ஜிம்மு போனால் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கடா. ஏடா பொம்பளை சோக்குன்னு எதுக்கடா அலையுது? ஒருத்தனை கொன்று கோச் பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுவார்? போலீஸ் கிட்ட போவார். இதில் என்ன பண்ணுறாரு? கோச்சுனா இவன் தான் சிறந்த கோச்சு. இப்படி இல்லாமல் நீ வந்து நிறுத்திக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஷேப் அது வெய்ய அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தான் பெஸ்ட்டு கோச் உலகத்துல. நீ கோயிங் டு ஜிம் ஈவன் ஆஃப்டர் டயர்ட் ஃப்ரம் ஜாப். இப்படி தாங்க போவாங்க எல்லாருமே. ஏன்னா வேலைக்கு முடிச்சுட்டு அங்கே போகும்போது அவ்வளோ இதுவாக இருக்கும். வீட்டு வேற தூக்கணும், கோச் வேற போட்டு அடிப்பானு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே அட் ஜிம். டிஷர்ட் அதில் த்ரெட்மில்ல நடந்துகிட்டே தான் ஒரு கழட்டுவார். ஏன் கழட்டிட்டு போயிட்டு அதில் த்ரெட்மில்ல இது பண்ணலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஜிம் ஆளும் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. டேக் யுவர் ஜிம் பார்ட்னர். அடிச்சு அடிச்சு சொல்லித்தரான் போலியா. போடு போடு போடு. ஐயோ, ஜிம் பார்ட்னர் வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவன் என்னடா நான் போட்டு பயங்கரமாக அவனே கடுப்பாயிட்டு போட்டு குமுறுறான். அவனை தூக்க முடியாமல் தூக்குறாரு. அட பாவி, 2024 பெஸ்ட் ட்ரைனர் இவன் தான்யா. ஃபர்ஸ்ட் டே ஜிம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, பயங்கர ஆர்வமாக இருக்கான். நெக்ஸ்ட் டே கை என்னங்க அப்படி வருது. இப்படி தாங்க இந்த லெக்கு டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிரும், ஒரு மாதிரி நடக்கவே முடியாது, உட்கார முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மாட்டிக்கினா ஒருத்தருன்ற மாதிரி தான் ஆகிடும். காலையில் ஏன் எல்லாரும் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ தான் தெரியுது. சாயங்காலம் ஏன் யாரும் போக மாட்டாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் ஃப்ரீயாக பண்ணிடுறாரு போட்டு. சாயங்காலம் அடிச்சுட்டு சாவுறீங்க. எப்போ அவ்வளோ க்ரௌடாக ஜிம்மில் வருது. கரெக்டான டைம் கொடுத்தும் பண்ண முடியல. ஈவினிங் டைமில் நீ டூரிங் லெக் டே. ஓகே, என்ன வீடியோ? லெக்குக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க. ஓகே, ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஜாலியாக பண்ணி என்ன பிரயோஜனம்? காலையில் ஒரு கக்கூஸ் கூட போக முடியல. என்ன பண்ணுறேன்? ஏய், முரட்டு ஜிம்மராக இருப்பான் முடியவன். ஏன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கானே. ஏன்னா கை தவறி கீழே விட்டானடா பண்ணுவீங்க. அதை விடு, ஜிம் பண்ணும்போது ஸ்வெட்டு பயங்கரமாக ஆகும். ஸ்வெட்டு அவன் தட்டுலேயே வந்து என்னடா பண்ணுவான்? என்னடா பண்ணுறீங்க? பயங்கரமான ஜிம்மராக இருப்பான் போலியே. அதில் வேற ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு வேற இருக்காரு. என்ன பண்ணுறான் அவன் மேலே தொங்கிக்கிட்டு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? வயிற்று தட்டி தட்டி உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் வர வச்சிட்டாரு. ஆனால் உண்மையிலே குண்டாக இருக்கிறவங்க அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்க. எல்லாம் கொடுமைங்க. அப்படியே இருந்துடலாம் போல இருக்குது ஒல்லியாகவே. ஒர்க் அவுட்டு, ரெஸ்ட்டு, டயட்டு. என்னங்க டயட்டு கோணல் மானலாக போயிருக்குது. ஆமாங்க, டயட்டுன்ற பேரில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பீஸா, பர்கரு இது மாதிரி நிறைய சாப்பிட்டு ஏடக்கூடமாக சாப்பிட்டு, இந்த சிக்கனில் கூட ஃபுல்லாக இந்த ஆயிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்கனை சாப்பிட்டு இதுதான் டயட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். என்னடா ஸ்பைடர்மேன் வெப் விட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்க, இதே நீ இப்படி பண்ணுறியே, அப்போ மற்ற ஒர்க் அவுட்லாம் எப்படி பண்ணுவேன்? தம்பிள்ஸ்லாம் அப்படி தூக்கும்போது என்ன தலையில் போட்டுப்பியா? ஒரே ஃபன்னாக இருக்கும் ஜிம் வீடியோஸில் ஃபுல்லாக. கஷ்டப்பட்டு காரை ஒலிக்கிறாரு. ஏய்
ஏய் என்னடா காருக்குள்ள ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்க? ஓ அதோட ஒரு பையனா? ஓகே ஓகே. அட பாருங்களா, ஐயோ இந்த ஆளுக்கு புள்ளையா பிறந்ததுக்கு என்னென்னலாம் பண்ண சொல்கிறான். ஏதோ வேறு சொல்கிறானு என்ன பண்ணுறாங்க. ஓகே இவர் ஈஸியாக பண்ணிட்டாரு. இந்த லெக்கு ஈஸியாக பண்ணுறாங்க. லெக்கு இவரால் பண்ண முடியலங்க. அதாவது லேடிஸால் ஒரு சில எக்ஸசைஸ் ஈஸியாக பண்ண முடியுது, பாய்ஸால் பண்ண முடியல. ஓகேவா? என்ன மாதிரி ஆளுங்க, நான் ஜிம் பக்கமே போனது இல்லைங்க. இன்னமும் இந்த தொப்பையை குறைக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். புல்லப் பண்ண போகிறாரா? ஓகே 1. அட பாவீங்களா, அது வேற உரியன் வந்து கரெக்டாக எங்கே போய் லாக் ஆகிருக்கு. அந்த வலி இருக்கு பாருங்க, வலி எங்க லப்பர் மாதிரி போய் இடிச்சிருச்சுங்க. அதில் என்ன பண்ணுறாரு? போய் பாக்ஸிங்கா? அடப்பாவி, அங்கே குழந்தை விளையாடி பண்ணுறான். பயங்கரமான ஜிம்மராக இருப்பான் போலியே அவன். அடிச்சிருச்சுரா குழந்தை அவனை. ஏன்னா குழந்தைய எக்யூப்மெண்ட்டாடா அடி. அதாவது இந்த ஆள் வந்து குழந்தைய பேச்சு வைக்கல, ஜிம்மில் ஒரு எக்யூப்மெண்ட் மேலே ட்ரீட் பண்ணுறான். ஜிம்மில் என்னென்னமோ பண்ணுறீங்களா அடி. செட் பண்ணுறாரு அவர் கோட் பண்ண. ஓகே இது எடுத்துகிட்டு வராரு. வேற ஒருத்தன் வந்து பட்டுக்கினாங்க அதில். தூக்கி அடைச்சிட்டாங்க அந்த. அதாவது ஒரு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பண்ணி செட் பண்ணி வச்சிருவாராங்க. அவங்க வந்து நோம்பு கும்பிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறாரு? ஆனால் பாய் ஒரே நேரத்தில் இவ்வளோ வெயிட்டை தூக்குனா பின்ன பிடிக்காம என்னடா பண்ணோம். பிடிங்கின்னு பிரட்டி அடிச்சுன்னு விட்றாங்க கீழே.